லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்தார். வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி கட்சியினர் டெல்லியில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெருக்கடி முற்றி வந்த நிலையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். ராஜினாமா தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்ட கல்வி முறையே வலிமையான தேசத்தின் அடித்தளம் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் விருப்பங்கள், உணர்வுகளை மதிக்கிறேன். அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவது நமது கடமை. நீட் மறுதேர்வு முடிவுகள் திருப்திகரமாக இருந்தன. ஏழ்மையான மாணவர்கள் பலரும் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த சூழ்நிலையிலும் கூட பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் மாணவர்களை தவறாக வழிநடத்த முயன்றது வருத்தத்தை அளித்தது. கடந்த 10 நாட்களில் நடந்த நிகழ்வுகளால் வருத்தமடைகிறேன். இளைஞர் சக்தியே நாட்டின் உண்மையான பலம். அவர்கள் தீய சக்தியின் சூழலில் சிக்கிக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன். தற்போதைய சூழலை தேச விரோத சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாணவர்கள் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தங்கள் நேரத்தை வீணாக்காமல் படிப்பிலும் வாழ்க்கையை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அமைச்சர் பதவி விலகியதை டெல்லி ஜந்தர் மந்தரில் கூடியுள்ள கரப்பான்பூச்சி கட்சியினர் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். அமைச்சர் பதவி விலகியதால் மட்டும் எங்கள் போராட்டம் முடிவுக்கு வராது என கூறிய காக்ரோச் கட்சியினர் அரசுக்கு மேலும் 3 கோரிக்கைகளை முன்வைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. மாணவர்களை தாக்கிய போலீசார், துணை ராணுவத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும். வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்த நீட் தேர்வர்கள் குடும்பங்களுக்கு ரூபாய் 1 கோடி நிவாரணம் தர வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளித்தால் மட்டுமே போராட்டம் முடிவுக்கு வரும் என்றனர்.